சார் இது ஒதுக்குப்புறமான ஏரியா சார். பயப்படாம குல்லாவை தூக்கிட்டு நல்லா சாப்பிடுங்க சார். அப்படிங்கிறியா? கண்ணா, நான் வீட்டுக்கு எத்தனையோ வாட்டி வந்திருக்கேன், எங்கெங்கேயோ சாப்பிட்ருக்கேன். ஆப்பம்ன்ற பேரில் ஆப்பு தான் வச்சுருக்காங்க. உண்மையான ஆப்பம் இதாண்டா, சூப்பர்ப்பா. ஏன் வர்க்கி சார், உனக்கு எதுக்கு வர்க்கின்னு பேர் வச்சாங்க? அப்போ உன் தம்பி பேர் தேங்க பண்ணா? சார் என் பேர் ராஜு சார். வரிக்கின்றது இவனுக்கு வச்ச பேர். ஏன்? ஒன்றும் இல்லை சார், எலிப்பொறியில் வச்சிருந்த வரிக்கு ஒரு தடவை திருடி தின்னுட்டேன், அதுல இருந்து. சின்ன வயசுலையா? இல்லை சார், லாஸ்ட் இயர் தான். என்ன சார்? இல்லை, கடவாப்பல்ல ஒரு கடுகு மாட்டிருந்துச்சு, இப்போ போயிருச்சு. Excuse me. Would you like to buy some eucalyptus oil? ஏய் கண்ணா, வா வா, சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். ஓ, ஐ எம் லூயிஸ். ஐ எம் விவேக் சார். எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? அங்கிள், இவரை யாரு? ஏய் சுமாரா, ஐ எம் பிஸ்னஸ் மேன் ஃப்ரம் சென்னை சார். ஓ, வெரி குட். உங்கள் பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? திருட்டு விசிடி, அப்லோடு, டவுன்லோடு, ஃபேஸ்புக்கில் விமர்சனம்னு ஒரு ஷீன திசையில் போய்கிட்டு இருக்கு சார். ஓ, ஓ, ரியல் எஸ்டேட் பண்ணுறாரா? இல்லை சார், கண்ணனை இவர் தான் ஹோமில் சேர்த்து விட்டாரு. ரியலி? கண்ணனை மட்டும் இல்லை சார், கண்ணனை மாதிரி பல பசங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. சார், நீங்கள் பெரிய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சார். ஐயோ, அது ஒரு பெரிய விஷயமே இல்லை மிஸ்டர் விவேக். நான் இதை ஒரு சேவையாக நினச்சி பண்ணுறதில்ல. அது எனக்கும் ஒரு குடும்பம் இருந்தது, மனைவி மகனை நல்லா தருந்தேன். ஒரு தடவை என் மனைவி என் மகனை கூப்பிட்டுக்கிட்டு வேளாங்கண்ணி திருவிழாவுக்கு போயிருந்தா. அங்கே என் மகன் காணாமல் போயிட்டான். அப்போ அவனுக்கு ஒரு 4 வயசு இருக்கும். கடைசி வரைக்கும் அவனை கண்டுபிடிக்கவே முடியல. அதுலேயே என் மனைவி ரொம்ப அஃபெக்ட் ஆகி படுத்த படுக்கையாகி போய் சேர்ந்துட்டா. சாகிறதுக்கு முன்னாடி என் மகன் இறந்து போயிருந்தா கூட பரவாயில்ல, அவன் எங்கே இருப்பானோ, எந்த ரோட்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பானோ அப்படின்னு சொல்லி அழுதா. அது என்ன ரொம்ப உறுத்திடுச்சு. பெத்த புள்ள பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பானோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததுக்கு அப்புறமா எந்த அப்பனாலையும் சோத்துல கை வைக்க முடியாது. அதுலேருந்து ஏதாவது ரோட்டில் ஆதரவற்ற பசங்களை பார்த்தா எனக்கு என் பிள்ளை ஞாபகம் வரும். அவங்களை கொண்டு போய் ஏதாவது ஒரு வேலையில் சேர்த்து விட்டுருவேன், இல்லைன்னு ஒரு ஹோமில் சேர்த்து விட்டுருவேன். ஏதோ என்னால் முடிஞ்சது. நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலை. ஆனால் கர்த்தர் எனக்கு அந்த தண்டனையை கொடுத்தாரு. அது ஏன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நானும் ட்ரை பண்ணல. எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன். அதை நான் நம்புறேன். எனிவே, லைஃப் கோஸ் ஆன். மிஸ்டர் விவேக். விவேக், உங்களுக்கு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி யூக்கலிப்டஸ் ஆயில் வேணும்னா கண்ணங்கிட்ட சொல்லி அனுப்புங்க, நான் கொடுத்து விட்றேன். சரி, இப்போதைக்கு இதை என்னோட ஒரு சின்ன கிஃப்டாக வச்சுக்கோங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. டே கண்ணா, பூமி மனுஷங்களை எல்லாம் சுமந்துக்கிட்டு சுற்றுற மாதிரி எல்லா மனுஷங்களும் அவங்களுக்குள்ள சில கதைகளை சுமந்துக்கிட்டு தான் சுற்றுறாங்க இல்லை? அந்த ஹோமில் முதல்ல என்னோட காமெடியை டிவியில் பாத்தியா? ஓ, இரு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் அன்னைக்கு தான் முதல்ல சிரிச்சேங்கிறியா? அப்படி என்ன காமெடி பார்த்து சிரிச்ச?